இது உண்மையிலே இது சிக்கன் தானா? சார் இது என்னன்னு பாருங்க சார். இது இவங்க இப்படிதான் போடுறாங்க, சிக்கன் ரைஸ்ல தான் போடுறாங்க. மாவு மாவு மாதிரி வருது, நூல் நூலா வருது. டைட்டா இருக்குது, நூல் நூலா வருது. மிக்சர் இது. இந்த கறியில வந்து மைதா. அண்டர்ஸ்டுட். கறியில மைதா போடுவீங்களா? கறியில எதுக்கு மைதா போடுறீங்க? மைதா இருக்கு தம்பி, எவ்வளவு மைதா இருக்கு பாருங்க. கறியில மைதா இல்ல, மைதால தான் கறி இருக்கு. இது என்ன இது? இவ்வளவு மைதாவா? என்ன தம்பி இது? எல்லாமே அப்படிதான் சார் இருக்கு, இங்க பாருங்களேன். என்ன தம்பி இது? எல்லாமே அப்படிதான் சார் இருக்கு, இங்க பாருங்களேன். தம்பி இது ஃப்ரீசர்ல வச்ச மாதிரி இருக்கு, எவ்வளவு சின்ன இது. தொட்டு பாருங்க சார், தொட்டு பாருங்க. ஃப்ரீசர்ல இருந்த மாதிரியே இருக்கு சார். இப்ப ஃப்ரை பண்ணது இப்படியா இருக்கு? சரி, இது ஏன் மைதா இவ்வளவு? கறியில எவ்வளவு மைதாமா சேர்க்கறீங்க? கறி இந்த சிக்கன்ல எவ்வளவு மைதா சேர்க்கறீங்க சொல்லுங்க. ஜாஸ்தி இருக்குன்னா தனியா அதை எடுத்துடலாம். அந்த பாருங்க, இல்ல எவ்வளவு மைதா சேர்க்கறீங்க? அது 5 கிலோ சிக்கன்ல ஒரு 1/2 கிலோ, 5 கிலோ சிக்கன், 1/2 கேஜி மைதா, ஒரு 1/4 கிலோ வைப்பாங்க. இது கார்ன்ஃபிளவர் அவ்வளவுதான். 1/4 கிலோ கார்ன்ஃபிளவர். ஒரு நாளைக்கு எவ்வளவு வியாபாரம் நடக்குது? கிலோ இருக்கு. எத்தனை பைசா? ஒரு 5000 ரூபாய், 6000, 5000 ஒன் டே. இந்த பிளாஸ்டிக் கவர் எடுங்க பிரதர். இது சூடா அப்படியே அது மேல கொட்டி அதெல்லாம் கேன்சர் வருது பாருங்க. இந்த கவர்லாம் பேன் பண்ணிட்டாங்க எப்பயோ. அப்படியே சூடா கொட்டி கவர் அது எவ்வளவு அதோட சைடு எஃபெக்ட்ஸ் பாருங்க. சாஸ் எப்படி வச்சிருக்காங்க பாரு, சாஸ் எக்ஸ்பைரி இருக்கா பாருங்க சாஸ்ல. இந்த கவர்லாம் யூஸ் பண்ணலாமாமா? ஏற்கனவே நீங்க சிக்கன் ரைஸையே வந்து அந்த கவர்ல தான் போடுறீங்க, அதுவே தப்பு. இதையும் யூஸ் பண்ணக்கூடாது. இதை யூஸ் பண்ணக்கூடாது இல்ல, கரெக்ட் தானே? மைதா கறி சேர்க்கிறீங்கன்றீங்க, சுத்தம் இல்ல. என்ன என்னமா இது? என்ன இது? ஆக்சுவலா பேப்பர், பிளாக் பேப்பர், டார்க் பெப்பர். இது இது மசாலா, இது சர்க்கரை. சர்க்கரையா? அஜினமோட்டோவா? அஜினமோட்டோவை அரைச்சு வச்சிருக்கேன். எதுல? அஜினமோட்டோ. சரி நான் எடுங்க. அஜினமோட்டோ இல்லன்னு சொன்னா அஜினமோட்டோ. இது அஜினமோட்டோ தானே? இது என்ன அஜினமோட்டோ இல்லாம இது ஏன் டேஸ்டா இருக்கு? இது டேஸ்டா தான். அஜினமோட்டோவை என்ன பார்த்தீங்க? வாயில வைங்க, வாயில வைங்க. சும்மா இது அஜினமோட்டோ தானே? அஜினமோட்டோ யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அது இப்படி அரைச்சி இவ்வளவு குவாண்டிட்டி, எவ்வளவு குவாண்டிட்டி யூஸ் பண்றீங்க? அதாவது இந்த அஜினமோட்டோ வந்து சேர்க்க கூடாது அப்படிங்கறதுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அஜினமோட்டோ வந்து இந்த மாதிரி பவுடரா வந்து பண்ணி வச்சிருக்காங்க. உப்பு மாதிரி இருக்கும், பொதுமக்களுடைய பார்வைக்கு உப்பு மாதிரி இருக்கும். ஆனா வந்து அந்த பார்வைக்கு வந்து உப்புமா இருந்தாலும் நாக்குல ஒரு துளி வைக்க முடியல. எத்தனை டே சிக்கன்? எத்தனை நாளுக்கு முன்னாடி வச்சீங்க இது? எத்தனை டே சிக்கன் உங்களுக்கு தெரியாதா? இது ஓபன் பண்ணுங்க. இது என்னது? இது தக்காளி. தக்காளி. இது தக்காளியா? அழிவு போடுறது தக்காளியா? போட மாட்டா. இல்ல இல்ல, இது ஏன் வந்து இப்படி இருக்கு? அழுவுனதை வந்து இது இப்படிதான் சமைப்பீங்களா நீங்க? பண்ணிட்டு நல்லா தான் இருக்கும். இது டேஸ்ட் எல்லாம் பண்ணுங்க. அத வெளிய போடணும்ல. இந்த பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை சார் ஆள் இல்ல. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சாப்பிடாம இருக்காங்களா? மக்கள் வந்து சாப்பிட்டுட்டு தானே இருக்காங்க. லாஸ்ட்ல கிளீன் எல்லாம் பண்ணிட்டு உள்ள வைக்கணும். கரெக்ட் தான். இப்ப அழுவுனதெல்லாம் உள்ள வச்சு ஃப்ரீசர்ல வச்சிருக்கீங்க, எடுத்துட்டு வெளியே போங்க, வெளியே கொண்டு போங்க. எடுப்பா தம்பி. இது என்ன பிரதர்? இது என்ன பிரதர்? இது கடம்பா. கடம்பா. இது என்னது? நெத்திலி மீனா? ரைட். இது இறால். இறாலுடைய வண்ணம் எப்படி இருக்கு பாருங்க. அதான் நம்ம கையே வந்து மருதாணி மாதிரி செவந்துடுச்சே. இதனுடைய வண்ணம் வேற, இதனுடைய வண்ணம் வேற. அதை எடுப்பா, அதை ஃப்ரைட் எடுங்க.
எல்லாமே வந்து உடம்புக்கு தேவையில்லாத விஷயங்கள் தான். இது வந்து தினந்தோறும் மாற்றக்கூடிய எண்ணெய். அது ரூபினி எண்ணெய் தினந்தோறும் மாத்துறீங்களா? இது என்ன சார் இப்படி வச்சிருக்கீங்க? எடுக்கிறதுக்கு வசதின்னு சொல்லிட்டு விட்டா தரை